ரெட்ரோ வெளியான அன்னைக்கு தான் சசிகுமார் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியும் வெளியாயிருக்கு. ஸோ சசிகுமார், சிம்ரன் மேம் சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தின உங்களோட கருத்து? நான் இன்னும் அந்த படம் நான் பார்க்கல. பட்டு ரிவ்யூலாம் கேட்கும்போது படம் பெட்டர்ன்னு தான் தோணுது. ஏன்னா ஏதோ இந்த புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, வாழறாங்க இல்லையா, இலங்கை அது மாதிரி அகதிகள் மாதிரி வந்து அகதிகள் நம்ம சொல்ல வேணாம், புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள். அகதிகள்னு சொல்லும்போது ஏதோ நமக்கு அந்த வார்த்தை சரியாக வரல, சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. அகதின்னு சொல்கிறத விட புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் அவங்கள வச்சு தான் இந்த படம் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சசிகுமார் ஏற்கனவே வந்து அவர் சூஸ் பண்ணுறது நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணுவார் கதைகளாக இருந்தாலும். பட் கடைசியில் ஒரு வருத்தம் என்னன்னா, கருடன் படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு போனார். அதில் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. ஆனால் நல்ல நடிகர் அவர் சசிகுமார். ஏன் இப்படி வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து கருடனில் வந்து அவருக்கு வந்து பெரிய வெயிட்டான ரோல் கிடையாது. அந்த மாதிரி அதெல்லாம் ராஜ்கரன் மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க இருக்கிறாங்க, இன்னும் பலரும் கூட இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு வரவர் ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்த மாதிரி இருந்தது. பட் இந்த படம் வந்து ரொம்ப சரியான படம் தான் நினைக்கிறேன். வழக்கமாக இது மாதிரியான கதைகளில் வந்து சமுத்திரகனி நடிப்பார், இதில் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு. உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து ஒரு மனிதர் சென்னைக்கு வெற்றி அடையணும். நிறைய தோல்விகளை தான் சந்திச்சிருக்காரு சசிகுமார். நிறைய தோல்விகள், 1-2 தோல்விலாம் இல்லை, நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காரு. நிறைய துரோகங்களை முதுகில் வாங்கியிருக்கிறாரு. நிறைய இழப்புகள் நிறைய இருக்குது.